வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். சகுந்தலை இது மகாபாரத கதையில் கிளைக்கதை, ஒரு சின்ன கதை. அதாவது அஸ்தினாபுரத்தை ஆண்ட துஷ்யந்தன் மன்னன் சகுந்தலையை காதலிக்கிறான். அதை பற்றிய கதை. விஸ்வாமித்திரர் தவம் செஞ்சிட்ருக்கிறாரு. அப்பொழுது இந்திரலோகத்தில் இருக்கிற இந்திரனுக்கு கோபம் வருகிறது. ஒருவேளை நம்மளையும் மிஞ்சி தவத்தில் மிஞ்சி விடுவானோ என்று மேனகையை அனுப்பி அந்த தவத்தை கெடுப்பதற்காக அனுப்புகிறார். அங்கே வந்த மேனகை விஸ்வாமித்திரரின் அந்த தவத்தை கலைத்து விடுகிறாள். இப்பொழுது அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு குழந்தை பிறந்து விடுகிறது. உடனே விஸ்வாமித்திரர் அவர்களை ஒதுக்கிவிட்டு சென்று விடுகிறார். உடனே மேனகா தன்னுடைய நேரம் விட்டது, இனிமேல் நாம் பூமியில் இருக்கக்கூடாது என்று சொர்க்கலோகத்திற்கு திரும்பி சென்று விடுகிறார்கள். குழந்தையை தன்னந்தனியே காட்டில் விட்டுவிட்டு. இப்பொழுது அங்கே கண்ம முனிவர் வருகிறார். பறவைகளுக்கு இடையில் அந்த குழந்தையை பார்க்கிறார். பார்த்து அந்த பெண் குழந்தையை தன்னுடைய ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று அதை வளர்க்கிறார். கூட ஒரு தோழியையும் அமர்த்தி கொண்டு இருக்கிறார். இப்பொழுது பருவமங்கையாக ஆகிவிடுகிறார்கள். துஷ்யந்தன் காட்டில் வேட்டையாட வரும் வேளையில் அந்த ஆசிரமத்தில் இருக்கின்ற அந்த மான் ஒன்று துள்ளி குதித்து ஓடுகிறது. அதை பார்த்தவுடன் அவர் அம்பால் எய்கிறார். திடீரென்று அந்த ஆசிரமம் கண்மம் முனிவருடைய ஆசிரமம் என்று அறிந்து அங்கே சென்று பார்க்கிறார். அங்கே சகுந்தலை இருப்பதை கண்டு ஐயுற்று, எப்படி இந்த பெண் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். உடனே அந்த பெண்கள் கூறுகிறார்கள், இந்த நாட்டை ஆளும் மன்னர் என்று கூறுகிறீர்கள், எப்படி எங்களையும் எங்கள் முனிவரையும் தெரியாமல் இருந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். உடனே அவர், எனக்கு தெரியும், ஆனால் ஒரு பெண் இருப்பது எனக்கு தெரியாது என்று கூறுகிறார். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நாள் நான் இங்கே தங்கிவிட்டு செல்கிறேன் என்று கூறுகிறார். மன்னர் அல்லவா, மறுப்பு கூற முடியுமா? உடனே அவர்கள் சரி என்று கூறிவிடுகிறார்கள். அவர் அங்கே தங்கி விடுகிறார். இருவருக்கும் இடையில் காதல் அரும்பி விடுகிறது. உடனே காந்தர்வ திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறுகிறார் சகுந்தலையிடம். உடனே அவள் வேண்டாம் என்று மறுக்கிறாள். அவர் கூறுகிறார், நான் உன்னுடைய அம்மா அப்பா செய்த தவறை செய்ய மாட்டேன், என்னுடைய பிள்ளைக்கு நான் தந்தையாக இருப்பேன் என்று கூறி தன்னுடைய கையில் இருந்த மோதிரத்தை அவளுக்கு கொடுக்கிறார். நீ எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை சந்திக்கலாம் என்று. இவளும் சரி என்று திருமணம் முடிகிறது. அங்கே திடீரென்று அரசருக்கு அரசியலில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டதால் தன்னுடைய நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கூறுகிறார். உடனே முனிவருக்கு தெரியாமல் நான் உன்னை அழைத்து செல்ல முடியாது, முனிவர் வரட்டும், நான் உன்னை அழைத்து செல்கிறேன் என்று கூறி சென்று விடுகிறார். இவளும் அவருடைய நினைவாகவே இருக்கிறாள். நாட்கள் செல்கின்றன, அவரும் வரவில்லை. இப்பொழுது துர்வாச முனிவர் என்பவர் வருகிறார். அந்த முனிவர் வரும் வேளையில் இவள் ஏதோ ஒரு சிந்தனையில்னா துஷ்யந்தனை நினைத்து கொண்டு இருக்கிறாள். அவள் கண்ணுக்கு அவர் தெரியவில்லை. உடனே அவர் சாபமிட்டு விடுகிறார். நீ யாரை நினைத்து கொண்டு இருக்கிறாயோ அவருடைய நினைவே இல்லாமல் உனக்கு போகும் என்று சாபமிடுகிறார். உடனே அந்த தோழி கூறுகிறாள், அந்த மாதிரி செய்து விடாதீர்கள், அதற்கு மறுப்பு ஏதாவது செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். உடனே அவர் ஏதாவது அடையாளம் கொடுத்திருந்தால் அந்த அடையாளத்தை அந்த மன்னர் பார்க்கும்போது தான் நினைவு வரும், அது வரைக்கும் வராது என்று கூறி சென்று விடுகிறார். இப்பொழுது கண்ம முனிவர் வருகிறார். வந்தவுடன் சகுந்தலையை பார்க்கிறார். எப்பொழுதும் இல்லாத குணம் இப்பொழுது இருக்கிறதே, ஏன் ஒரு மௌனமாக இருக்கிறாள் அப்படின்னு கேட்கிறார். உடனே தோழி கூறுகிறாள், இந்த நடந்ததை எல்லாம் கூறுகிறார்கள். உடனே சரி, குழந்தை பிறந்தவுடன் அதை நாம் வளர்ப்போம், எப்பொழுது அவர் அழைத்து செல்கிறாரோ அழைத்து செல்லட்டும் என்று கூறுகிறார். இப்பொழுது இந்த பையனுக்கு பரதன் என்று பேரும் வைத்து விடுகிறார்கள். அவர் வந்தபாடு இல்லை. பையனும் கேட்கிறான், எனக்கு தந்தை யார் என்று கேட்கிறான். உடனே இனிமேல் அவள் அழுது கொண்டே முனிவரிடம் போய் கூறுகிறாள்,
உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம ஹஸ்தினாபுரத்திற்கு போகலாம் என்று கூறுகிறார். உடனே என்ன பண்ணுறாங்க, இவங்க சந்தோஷம் தாங்கலை. மகிழ்ச்சியில் அந்த படகில் ஏறி அமர்ந்து மோதிரத்தையும் கையில் போட்டுக்கொண்டு செல்கிறாள். போகும்போது படகில் தண்ணீர் அதிகமாக வந்ததால் அதை தண்ணீரை என்ன பண்ணுற கையால் எடுத்து விளையாடிக்கிட்டே போகும்போது அந்த மோதிரம் தண்ணிக்குள்ளே விழுந்துருது. தண்ணிக்குள்ளே விழுந்த உடனே இப்பொழுது அவளுக்கு அந்த மோதிரம் விழுந்ததும் தெரியலை. நேரே ஹஸ்தினாபுரத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே சேவகர்கள் எல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க, உள்ள அனுப்பிட்டாங்க. ஆனால் ராஜாவுக்கு யாருன்னு தெரியல. ஏன்னா நினைவே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அடையாளமும் இல்லை. அடையாளத்தை பார்த்தாலாவது தெரியும் என்று கூறியிருந்தார்கள், ஆனால் அடையாளமும் இல்லை. உடனே என்ன பண்ணுறாங்க, அவர் எனக்கு யாருன்னே தெரியாது, நீங்கள் யாரோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார். உடனே அவள், அழகை காட்டும் கண்ணாடி மனதை காட்டக்கூடாதோ, பழகும் போதோ நன்மை தீமை பார்த்து சொல்ல கூடாதோ, யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம், அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சம் அப்படின்னு அவள் என்ன பண்ணுறா, கவலையுடன் வருகிறாள். தன்னுடைய குழந்தையும் ஆசிரமத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு அந்த துஷ்யந்தனுடைய மன்னருடைய நினைவு தான் அதிகமாக வருகிறது என்று கூறிக்கொண்டு தனியாக வாழ்ந்து வருகிறார்கள் பையனும் அம்மாவும். இப்பொழுது அந்த மீனவர் ஒருத்தர், காட்டில் மீனவர் என்ன பண்ண, மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு மீன் வயிற்றில் ஆற்றில் ஒரு மீனில் மோதிரம் இருக்குது. அதை வெட்டும்போது தெரிஞ்சுக்கிச்சு. உடனே அந்த மோதிரத்தை பார்த்தோன்னே இது நம்ம ராஜமுத்திரை பதித்ததே, அப்போ யார் ராஜாக்குள்ளே தான் கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவருக்கு நினைவு வந்துடுது, ஐயோ இவ்வளோ நாள் நான் அவளை பார்க்காமல் இருந்தேனா, என்ன ஆகுமோ தெரியவில்லையே, நான் போட்ட சபதம், நான் சொன்ன அந்த வாக்கு பொய்யாகி விடுமே என்று கூறி என்ன பண்ணுறாரு, வேகமாக வராரு. வர்ற வழியில் பார்த்தா ஒரு பையன், ஒரு வாலிபன் ஒரு சிங்கத்தை அப்படியே கையால் என்ன பண்ணுறான், பிளந்து அதனுடைய பல்ல பிடுங்குறான். இவ்வளோ பெரிய வீரன் நம்ம எங்கேயுமே பார்த்ததில்லே, நீ யாருன்னு கேட்குறாரு மன்னர். உடனே நான் ஹஸ்தினாபுரத்து துஷ்யந்தனுடைய மகன் என்று கூறுகிறான். உடனே அவர் சொல்கிறாரு, அப்படின்னா உங்கள் அம்மா எங்கே என்று கேட்கிறார். உடனே அவர் சொல்லி கூட்டிகிட்டு போகிறான், ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போனோடனே அவளுக்கு நினைவெல்லாம் வந்துடுது. உடனே அவர் என்னை மன்னிச்சுக்கன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே அவர் தான் மன்னிப்பு கேட்குறார் ராஜாவே. உடனே இவன் சொல்கிற, மன்னிப்பு உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடாது, நான் தான் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா நான் அந்த முனிவர்கிட்ட அவரை உபசரிக்காமல் சென்றதற்கு கொடுத்த தண்டனை. அடுத்தது அந்த மோதிரத்தை நான் பத்திரமா வச்சுருக்கணும், அதையும் நான் வைக்கல, அதனால் நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி இனிமேல் நீங்கள் காட்டில் இருக்க வேண்டாம் வாங்கன்னு சொல்லிட்டு அவரை நாட்டுக்கு கூட்டிகிட்டு அவளை ராணியாக ஆக்குகிறார். கொஞ்ச காலம் கழித்து அந்த பரதனை நாட்டை ஆள வைக்கிறார். அதற்கு பேர் தான் பரதகண்டம் அப்படின்னு பேர் வந்துடுச்சான். நன்றி, வணக்கம். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின்.